ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்லயே சோப் ரெடி பண்ணுவோம். அந்த சோப்பில் வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராப்பாக தண்ணி மாதிரி நிற்கும். இந்த மாதிரி நின்றா இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, இதில் எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சோப்பில் வந்து ட்ராப்பாக வர்றதுனால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இதை தான் நம்ம வந்து சோப் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம உடம்புல வேர்வை துளி வரும்ல, அதே மாதிரி இந்த சோப்பில் வர்றது தான் சோப் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால வருது அப்படின்னா, நம்ம சோப்பில் உள்ள கிளிசரின் கண்டென்ட் வந்து ஏரில் உள்ள மாய்ஸ்சரைஸ் கூட ரியாக்ட் ஆகுறதுனால இந்த சோப் ஸ்வெட்டிங் வந்து உருவாகுது. கிளிசரின் கூட இந்த ஏர் மாய்ஸ்சரைசர் வந்து எப்போ ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ரெய்னி சீசனில், அதுக்கப்புறமா வின்டர் சீசனில், அந்த மாதிரி டைமில் தான் இது இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். இப்போ என்னோட சோப் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சோப்பை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணோன்னே அந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா அதை வந்து காய விட்டுறலாம். வெயிலில் வச்சிடாதீங்க. வெயிலில் வச்சா அது வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து காய வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சோப் ரெடி பண்ணி ஒரு 3 டேஸ் அப்படி வெளியில் வச்சுருப்போம். எடுத்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம வந்து கவர் போட்டு பேக் பண்ணிடணும். அந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சோப்பை வந்து நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சோப் செய்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.